delights. Adyar Ananda Bhavan Sweets and Snacks. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அரசு மருத்துவமனைகளில் என்ன மாதிரியான செக்யூரிட்டியை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. 98% வந்து சிசிடிவி ஃபிட்டிங் வந்து முடிஞ்சு போச்சு. 222 செக்யூரிட்டி கார்டு 47 மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல 22 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் உட்பட செக்யூரிட்டி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல உண்மையான பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, டாக்டர் கீழே இருக்கிறவங்க கவுன்சிலிங் தராங்க. எல்லாத்துக்கும் டாக்டர் கவுன்சிலிங் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா சீஃப் அவங்க. இந்த இடத்துல யார் அந்த ரோலை பிளே பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த விக்னேஷே சில இடங்கள்ல ஒரு பேட்டி கொடுத்ததாக நான் சோசியல் மீடியாவில் படிக்கும்போது ஒரே இங்கிலீஷ்லேயே பேசினாங்க, எங்களுக்கு புரியவே இல்லை, எங்களை வந்து இல் ட்ரீட் பண்ணாங்க. அதை அவர் தொடர்ந்து சொல்றதாக நம்ம சோசியல் மீடியாவில் படிக்கிற. உண்மையிலே அவர் என்ன கொடுத்தாருங்கிறது நம்ம கோர்ட்டுக்கு மேட்டர் போகும்போது தான் தெரியும். ஆனால் அது உண்மையாக தான் இருக்கும். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்றுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரோட குரல் எனக்கு கேட்டுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இப்படி எல்லாம் நடந்துருச்சு, மொத்தத்திலே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பதற்கு இதை விட பெரிய அத்தாட்சி இருக்க முடியாதுன்னு திடீர்னு ஒரு குரல் வருது. இந்த குரல் இதுக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்கள்ல வந்துதானா வரல. அப்ப ஏன் வந்து இந்த குரல் இப்ப கிளம்பி வருதுன்னா, இதை ஒரு நேஷனல் இஷ்யூவா மாத்த பாக்குறாங்க. 2012 ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ், ஒரு மாபு, ஒரு பெரிய கூட்டம் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் வந்து தாக்குது. 13 ஒரு டாக்டர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலூர், இதே வேலூர்ல வந்து ஒரு பேஷண்டோட ரிலேட்டிவ் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுறாங்க. ஒரு நர்ஸ் ஹெராஸ் ஆகிறாங்க. 2014, 2015, 16 இப்படி வந்து ஏராளமான சம்பவம் நடக்கும். இப்போ 2011 இருந்து 2021. இவருக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமா சார் அந்த பையனுக்கு? ஆமாங்க, இந்த ஆக்ட் வந்து கடுமையான ஆக்ட். இந்த தம்பி இருக்காரு அந்த விக்னேஷ், அவர் என்ன காரணத்துக்காக செஞ்சிருந்தாலும் மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களுடன் பேசுறார். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. வியூவர்ஸ் எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளுக்காகவும் உங்களுடைய தகவல்களுக்காகவும் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க சார். நன்றி, மிக்க நன்றி சார். இப்போ ஒரு அதிர்ச்சியான சம்பவமா தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு. கிண்டி அரசு மருத்துவமனையில பணியாற்றி வந்த அந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வந்த மருத்துவரை அங்க நோயாளியாக இருந்த ஒரு நோயாளியுடைய மகன் வந்து கத்தியால குத்தி இருக்கிறாரு. இது நேற்று முழுவதும் பார்த்தா ஒரு பரபரப்பை கிளப்பி இருந்தது. இந்த பக்கம் வந்து ஒரு விளக்கம், அரசு தரப்புல, அரசு டாக்டர்கள் தரப்புல இருந்து ஒரு போராட்டம், இப்படி பயங்கர ஒரு சம்பவமாக இருந்தது. இதுல கடைசியில எதிர்கட்சிகள் கிளப்பக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, சட்டம் ஒழுங்கு என்ன? அரசு மருத்துவமனையில பணிபுரியக்கூடிய டாக்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ச்சியா எழுப்பப்படுது. இதில் நம்ம அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அரசு மருத்துவமனைன்னு இல்லை, தனியார் மருத்துவமனைகளுக்கும் சேர்த்து நம்ம கிட்ட வந்து செக்யூரிட்டி பிளான் வந்து இருக்கு. செக்யூரிட்டி பர்சனல் அது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான். எல்லா இடங்களையும் நம்ம செக்யூரிட்டி பர்சனல் போட்டு வைக்கணுங்கிறது முதல் டைரக்டிவ். சிசிடிவி சர்வீலன்ஸ் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணணுங்கிறது ரெண்டாவது கைட்லைன். ஆக்சஸ் கண்ட்ரோல், அதாவது அனைவரும் வந்து சகட்டு மணிக்கு உள்ள போவதை தடுப்பது, இது வந்து நம்மளோட மூணாவது கைட்லைன். அப்புறம் இஆர் பிளான், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் பிளான். இதுல வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் பிளான் இருக்கணும். என்னன்னா நேச்சுரலாவே ஃபயரு, நேச்சுரல் டிசாஸ்டர், இந்த ரெண்டுக்கும் அவங்ககிட்ட இருக்கும். ஆனா அதோட இப்ப நம்ம என்ன சேர்த்திருக்கிறோம்னா, கடந்த சில வருடங்களாவே நம்ம என்ன சேர்த்திருக்கிறோம்னா, ஃபயர் மட்டும் இல்ல, நேச்சுரல் டிசாஸ்டர் மட்டும் இல்ல, செக்யூரிட்டி பிரீச்சும் வந்து இஆர் கீழே வருது, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் கீழே வருது. அப்புறம் கொலாபரேஷன் வித் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். ஹாஸ்பிட்டல் வந்து லோக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டியோட க்ளோஸா மானிட்டர் பண்ணி, அது பிரைவேட்டுக்கும் பொருந்துங்க, இது க்ளோஸா மானிட்டர் பண்ணி அவங்க வந்து அவங்கள வந்து எப்போதுமே அந்த அவங்களோட நாலேஜ் லைன்ல வைக்கணும். இப்படியான ஒரு 5 கேட்டகரியில அரசாங்கம் வந்து கைட்லைன் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அரசு மருத்துவமனைகள்ல என்ன மாதிரியான செக்யூரிட்டியை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க என்பதற்கான விளக்கம்
கிட்டத்தட்ட பிரைமரி ஹெல்த் சென்டர்ல 99% 98% வந்து சிசிடிவி ஃபிட்டிங் வந்து முடிஞ்சு போச்சு. 222 செக்யூரிட்டி கார்டு 47 மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல 22 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் உட்பட செக்யூரிட்டி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி பாலிசி இது வந்து நேஷனல் லெவலுங்க, நேஷனல் ஹெல்த் மிஷனோடு சேர்ந்து செக்யூரிட்டி பாலிசி வந்து இவால்வ் பண்ணி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டை கைடு பண்ணிட்டே வராங்க. அப்போ இதுல உண்மையான பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, நம்ம சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். அது வந்து உலகெங்கிலும் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ உதாரணமா செக்யூரிட்டி பர்சனல் நிறைய ஹாஸ்பிட்டல்ல அதை கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. அந்த இடம் வந்து அதுக்கு மைனஸ் பாயிண்ட். அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டியில அனுபவம் பெற்ற அரசு ஊழியர்களாக இருப்பது இன்னமும் பெட்டரா இருக்கும். நான் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட 2 ஐ சர்ஜரியுமே நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க பண்ணேன். ரெகுலரா அங்க பல மாதங்களா போயிட்டு வரேன். பத்திரிகையாளர் காலகட்டத்தில இருந்தே நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம். ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். இப்பவுமே நான் ஸ்டான்லியில தான் என்னோட அதர் செக்அப்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா தெரியும். பல்வேறு அரசு மருத்துவமனைகள்ல என்னென்ன சிஸ்டம்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் இன் பிளேஸ்ல இருக்கு, அது அடிக்குவேட்டா இருக்கா, இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இப்படி வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா 2008ல வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆக்டுக்கு பேரே வந்து தமிழ்நாடு மெடிக்கேர் சர்வீஸ் பர்சன்ஸ் அண்ட் மெடிக்கேர் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல, பிரைவேட்டையும் சேர்த்தது. திருப்பி வலியுறுத்துறது அதுதான். மெடிக்கேர் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் டேமேஜ் ஆர் லாஸ் டு த ப்ராப்பர்ட்டி. இந்த ஆக்டை வந்து 2008 கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணோம். இந்த ஆக்டை பாஸ் பண்ணதுல வந்து இந்த ஆக்ட் நிறைய தண்டனை வந்து ரொம்ப சிவியர் தண்டனை இருக்கு இந்த ஆக்டு கீழே. தமிழ்நாடு ஸ்பெசிபிக்ங்க, ஸ்டேட் ஆக்ட். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு ஆக்ட் நிறைய மாநிலங்கள்ல இல்ல. நம்ம மாநிலம் வந்து நிறைய மாநிலங்கள்ல இல்ல, ஆல் இண்டியா ஆக்டே இல்ல. நம்ம மாநிலம் மருத்துவ கட்டமைப்புல ரொம்ப சிறந்து விளங்குற மாநிலம். இந்த அரசுன்னு இல்ல, ஏற்கனவே இருக்கிற அரசுகளும் வந்து அந்த மருத்துவ கட்டமைப்புக்கு பெரிய அளவுக்கு முயற்சி செஞ்சு நம்ம மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் இப்படி பெரிய அளவுக்கு வந்து இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்புல ரொம்ப முன்னேறின மாநிலங்கிறது தமிழ்நாடு தான். அப்போ வந்து இந்த ஆக்ட் தேவைப்பட்டுச்சு. ஆக்டை பாஸ் பண்ணியாச்சு. ஆக்ட்ல என்ன ப்ரொடெக்ஷன் வருது அப்படின்னா, ஒன்னு ஹெல்த் கேர் சர்வீஸ் பெர்சனல். கவர்மெண்ட் டாக்டர்னே அதுல மீனே பண்ணல, ஹெல்த் கேர் சர்வீஸ் பெர்சனல் தான், இன்க்ளூடிங் டாக்டர், நர்சஸ் அண்ட் அதர் ஸ்டாஃப். அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மெடிக்கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல், கிளினிக் அண்ட் நர்சிங் ஹோம். நர்சிங் ஹோமு கூட வந்து அந்த ஆக்டுக்குள்ள நம்ம ப்ரொடெக்ஷன் தரணும். அப்ப எதெல்லாம் இதுல ப்ராஹிபிட்டட் ஆக்ட், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, வயலன்ஸ் இன்க்ளூடிங் பிசிக்கல் ஹார்ம் ஆர் த்ரெட், டேமேஜ் ஆர் லாஸ் டு த ப்ராப்பர்ட்டி, அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ், அப்டக்ஷன் ஆர் டிடென்ஷன் ஆஃப் ஹெல்த் கேர் பர்சனல். இதை வந்து நம்ம பெனால்டி வந்து 3 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் பெனால்டி, அது 5 வருஷமாவும் உயர்த்த முடியும். இதுல ப்ரொவிஷன் இருக்கு, காம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ் ஆஃப் வயலன்ஸ். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த குறிப்பிட்ட மருத்துவர், புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்கள், அவருக்கான ஒரு காம்பன்சேஷன் பிளானும் வந்து இதுல இருக்கு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் கேர் பர்சனல்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெடிக்கேர் கிரீவியன்ஸ் ரிட்ரஸல் கமிட்டி, மேண்டேட்டரி செக்யூரிட்டி மெஷர் இன் மெடிக்கேர் இன்ஸ்டிடியூஷன். இதுல நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ல எந்த இடத்துல நமக்கான ஒரு லேக்குனா இருக்கு, மைனஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, ஆக்ட் வந்து சரியான ஆக்டுங்க. ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூர் என்விரான்மெண்ட் வரணும், ஆக்டோட ரொம்ப நோபல் பர்பஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டியில வந்து அது நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கமிட்டி வந்து போடணும். அப்புறம் அந்த கமிட்டி வந்து ஹாஸ்பிட்டல் லெவல்லையும் இருக்கணும். அந்த இடத்துல லேக்குனா இருக்கு. இப்ப நான் போற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பாத்தீங்கன்னா அது யாரோடாலும் லிப்ட பிடிச்சி மேல போலாங்கிற நிலைமை இருக்கும். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஒரு நாளைக்கு 30,000-40,000 பேர் வராங்க, 30,000 to 40,000. இப்ப இந்த மருத்துவமனையிலேயே இப்ப சம்பந்தப்பட்ட இந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையே கிண்டியிலேயே கிட்டத்தட்ட 3,000-4,000 ஒரு நாளைக்கு. அப்ப ஹாஸ்பிட்டல்ல இயல்பாகவே வந்து போக்குவரத்து அதிகம், அதாவது டிராபிக் அதிகம், ஃபுட்ஃபால் அதிகம். இப்ப இந்த ஃபுட்ஃபாலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ் இன்னும் சரியா செய்யல. அது நம்மளோட மைனஸ் பாயிண்ட். ஹெல்த் கேர் ஒர்க்கரோட சேஃப்டி கன்சர்ன், அதாவது அவங்களுக்கு இயல்பாகவே நம்மள ரொம்ப த்ரெட்டன் பண்றாங்க, நமக்கு வந்து பேஷண்ட் டாக்டர் விகிதாச்சாரம் ரொம்ப வீக்கா இருக்கு, அதாவது ஒரு டாக்டருக்கு இத்தனை பேஷண்ட்ங்கிற கணக்கே இல்லை. இப்போ ஓபி வார்டு இருக்கு, இந்த டாக்டர் இவரே தாக்கப்பட்டது வந்து ஓபி வார்டு தான்.
ஓபி வார்டுல வந்து ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தான் வரணும்னு நம்ம லிமிடேஷன் வைக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப சாமானியர்கள் பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 100 பேர் தான் வரணும், 500 பேர் தான் வரணும்னு நம்ம சொல்ல முடியாது. கிண்டி மணிக்கணும் எக்மோர் கண் மருத்துவமனைங்கிறது 6 மாடி கட்டடம். 20 கோடி ரூபாய் செலவுல வந்து அது கட்டடம் இருக்கு. நேஷனல் ஹெல்த் மிஷனோட சேர்ந்த கட்டடங்க. டைரக்டர் லெவல்ல இருக்காங்க. கிண்டியும் அதே மாதிரி தான், டைரக்டர் லெவல்ல. டீன் கிடையாது, டீனுக்கும் மேல டைரக்டர் லெவல்ல. இதுல எல்லா இடத்துலயுமே வந்து எந்த அளவுக்கு சாமானியர்களுக்கான கவனிப்பு இருக்குன்னா டாக்டர்களால முடிகிற அளவுக்கு கவனிப்பு இருக்கு. அப்படிதான் நான் சொல்ல முடியும். நம்ம போறோம், பத்திரிகையாளர்களாக போறோம், நமக்கு சிறப்பு கவனிப்பு இருக்கும். அதனால நான் என்னைய உதாரணமாக நான் எடுத்துட்டு பேசல. ஆனா நான் போகும்போது பத்திரிகையாளனுக்கே உரித்தான ஒரு ஆர்வம் காரணமாக அங்க இருக்கிற சாமானியர்கள்ட்ட நான் விசாரிப்பேன். இப்ப என்னோட சர்ஜரி நடக்கும்போது என் பக்கத்துல ஒரு கடலை பயிரிடுற விவசாயி உட்கார்ந்து இருந்தாரு. அவர்கிட்ட எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க, என்ன வருமானம் வருது, இதில் இயல்பாவே நம்ம கேட்போம். நீங்க யாரா இருந்தாலும் கேட்போம், எல்லா ஜேர்னலிஸ்டும் கேட்போம். அப்போ சாமானியர்களுக்கான ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு சர்ஜரியோ இல்ல மெடிசினோ, இது எல்லாமே சிறப்பு கவனிப்பா இருந்தாலும் அதுதான், சாமானியர்களுக்கும் அதுதான். அப்போ இப்படியான சூழ்நிலையில எந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் வருது, இந்த கேள்விக்கு நம்ம விடை கண்டுபிடிக்கணும். எப்படி தடுப்பது? ப்ராப்ளம் எந்த இடத்துல வருது அப்படின்னா, இயல்பாகவே பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் இடையில இருக்கிற அந்த கம்யூனிகேஷன்ல இருக்கிற கேப். இப்போ உதாரணமா இந்த சம்பந்தப்பட்ட விக்னேஷ் அவங்க மதர், அவங்க ஃபாதர் வந்து கொஞ்சம் சமீபத்தில் தான் இறந்திருக்காரு. மதர் வந்து டெர்மினல் கேன்சர் பேஷண்ட், ஸ்டேஜ் 4. உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மருத்துவ வசதிகள் காரணமாக வலி வேதனையை குறைக்கலாம், ஆயுளை கொஞ்சம் நீடிக்கலாம். இதை வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இதை நேரடியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு டாக்டர் பேஷண்டோட கூட வர்றவருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும், கவுன்சிலிங். இதை பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுமே பண்ணுவாங்க. இதே ஐ ஹாஸ்பிட்டலையும் நான் பார்த்துருக்கேங்க. பெரிய அளவுக்கு நம்ம சாதாரணமான ஒரு குறை சிகிச்சைக்கு போறோம். ஆனா அதே கண்ணுல வந்து பெரிய அளவுக்கு காயம் ஏற்பட்டு, இப்ப தீபாவளி பட்டாசு டைம், அந்த டைம் கண்ணே போக வேண்டிய நிலைமையில எல்லாம் அங்க வந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த டாக்டர்கள் அல்லது டாக்டர் கீழே இருக்கிறவங்க கவுன்சிலிங் தராங்க. எல்லாத்துக்கும் டாக்டர் கவுன்சிலிங் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சீஃப் அவங்க. ஒரு சர்ஜரி யூனிட்னா 5 இல்லைன்னா 8 யூனிட் இருக்கும், டிபெண்டிங் ஆன் த ஹாஸ்பிட்டல். கண்ணுங்கிறது அது ஸ்பெசிஃபிக் ஆயிருது. இப்போ கிண்டி இல்லைன்னா நம்ம ஸ்டான்லி மாதிரியான மருத்துவமனை பொது மருத்துவமனை. அப்போ பல்வேறு பிரிவுகள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீஃப் இருப்பாங்க, டெப்டி சீஃப் இருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க நேரடியா கவுன்சிலிங் கொடுக்க முடியாது. இந்த இடத்துல யார் அந்த ரோலை பிளே பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மகிட்ட வந்து அண்டர் கிராஜுவேட் சர்வீஸ், அண்டர் கிராஜுவேட்டா இருந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் போறவங்க, அதாவது ஹவுஸ் சர்ஜன் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தாப்புல முதுகலை பட்டதாரி மாணவர்கள். முதுகலை பட்டதாரி ஒண்ணு சர்வீஸ்ல இருந்து வருவாங்க, அதாவது அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் சர்வீஸ்ல இருந்து வர்றவங்க. இன்னொன்னு நான் சர்வீஸ், அது சர்வீஸ்ல இருக்க மாட்டாங்க, பரீட்சைகள் எழுதி நீட் மாதிரியான தேர்வுகள் எழுதி அதுக்குள்ள வருவாங்க. இந்த இடத்துல உண்மையிலே நம்ம நீட்டையும் சேர்த்து கண்டிக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். என்னடா அரசியல் பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சதுனாங்க, நீட்டு பரீட்சை எழுதுறாங்க, தகுதி வந்துருது. அஸ்ஸாம்ல இருந்து வந்து இங்க படிக்கிறான். எங்க படிக்கிறான்? ஸ்டான்லி மருத்துவமனையில அவன் வந்து இருக்கான். அந்த பயிற்சி டாக்டருக்கு, அதாவது அது அண்டர் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, அந்த பயிற்சி டாக்டர் யாரோட வந்து அவன் இன்டராக்ட் பண்ண வேண்டியது வரும்னா சாமானியர்களோட. அப்ப தமிழ் தெரியணுமா வேண்டாம்? சுத்தமா தெரியாதுங்க. அப்போ எப்படி வந்து ஒரு டெர்மினலி இல் பேஷண்ட் இனி வந்து வாய்ப்பே இல்லை, ஓரளவுக்கு வந்து நம்ம வசதி, அதாவது ஒரு வழி இல்லாம இருக்கிற வசதி தான் ஏற்படுத்தி தர முடியும், இதை தாண்டிய வழி இல்லை என்பது உளவியல் பயிற்சியும் கூட. வெறும் மருத்துவ பயிற்சியா வந்து பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2 போக முடியாது. அப்ப அவங்க சைக்கலாஜிக்கலா கவுன்சிலிங் தரணும்னா பேசிக்கா லாங்குவேஜ் தெரியணுமா வேண்டாமா? நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீஃப் கிட்டையும் நிறைய பேரு வட இந்திய மாணவர்கள், எங்க சம்பந்தமே இல்லை, அவங்கள நான் குறைய சொல்லல. ஆனா அவங்களால வந்து டாக்டரோட வேலை நெருக்கடி குறையல, கூடுது. இப்ப இந்த விக்னேஷே சில இடங்கள்ல ஒரு பேட்டி கொடுத்ததாக நான் சோசியல் மீடியால படிக்கும்போது ஒரே இங்கிலீஷ்லயே பேசினாங்க, எங்களுக்கு புரியவே இல்லை, எங்களை வந்து இல் ட்ரீட் பண்ணாங்க. அதை அவரு தொடர்ந்து சொல்றதாக நம்ம சோசியல் மீடியால படிக்கிறோம். உண்மையிலே
அவர் என்ன கொடுத்தாருங்கிறது நம்ம கோர்ட்டுக்கு மேட்டர் போகும்போது தான் தெரியும். ஆனா அது அது உண்மையா தான் இருக்கும். என்ன காரணம்னா மோஸ்ட்லி வந்து இவங்க அதை ஹேண்டில் பண்றாங்க. அப்போ தமிழ் தெரிந்து சீஃபா இருக்கிற டாக்டர் இல்ல டெப்டி சீஃபா இருக்கிற டாக்டரே எல்லா பேஷண்ட்டையும் ஹேண்டில் பண்ண முடியுமான்னா முடியவே முடியாது. அவருக்கு கீழே இருக்கிறவங்க, குறிப்பாக வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், சர்வீஸ்ல இருந்து வர்றவங்க அந்த வேலை பழுவை வந்து ஷேர் பண்ணணும்னா வழி இல்லை நம்ம சிஸ்டத்துல. அப்புறம் எதுக்கு இந்த நீட்டு? வேட்டையின் படத்துல கூட நீட்டை வந்து மிக கடுமையா தாக்கியிருப்பாங்க. நான் உண்மையிலே பரவாயில்ல, ரஜினிகாந்த் வந்து இப்பதான் அவரோட அந்த ஸ்டேட்டஸுக்கு ஒரு ஸ்டேச்சருக்கு ஏத்த ரோல் பண்ணியிருக்காரு. என்னன்னா இது அடிப்படை ப்ராப்ளம். அப்ப எல்லாத்தையுமே வந்து இந்தியா முழுவதும் ஏக இந்தியா, ஏக சட்டம், ஏக மருத்துவமனைன்னு கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து சாமானியர்களுக்கு பயன் அளிக்காது. இது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும். இதுல வந்து 2008 ஆக்ட்ல டு டிட்டர் வயலன்ஸ் அண்ட் டேமேஜ், protect healthcare professional, ensure uninterrupted medical service, provide compensation to victims, establish grievance redressal mechanism. இந்த இடம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா ஒரு கிரீவியன்ஸ் வரும்போது இப்ப கோர்ட்லயே வந்துங்க நாங்க ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரிட்ரஸல் மெக்கானிசம் வச்சிருக்கோம். நான் வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ணும்போது அது வாலண்டரி சர்வீஸுங்க. ஃபீஸே வாங்காம நம்ம சர்வ் பண்ணணும். நம்ம ரொம்ப ஆர்வமா பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு பத்திரிகையாளர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதுல ரொம்ப தீவிரமாக ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் இருக்கிற திரு கண்ணதாசன் அவர்கள், வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள் எனக்கு வந்து கலீக். அதுல எதுக்காக நான் இது சொல்றேன்னா, அந்த கிரீவியன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் இல்லைன்னா இந்த கிரீவியன்ஸை நம்ம தீர்க்கவே முடியாது. அதாவது குறைகளை தீர்க்கிற ஏதாவது ஒரு வகையான அமைப்பு. இந்த அமைப்பு கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டே குறையை தீர்த்து வைத்திரும் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம ஆல்டர்னேட்டா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம். எல்லாத்துக்கும் கோர்ட்டே தீர்ப்பு சொல்ல முடியாதுங்க. ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கணும். அந்த மாற்று ஏற்பாடு என்ன அப்படின்னா கவுன்சிலிங்கும், வழக்கறிஞர்களா ஒரு ரூம்ல உட்கார்ந்து இவங்க கம்ப்ளைண்டோட வர்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது. எங்களோட முடிவு ஃபைனல் கிடையாது, அவங்க கோர்ட்டுக்கும் போகலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நாங்க அதை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அதே மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம ஹாஸ்பிட்டல்கள்ல வேணும் இல்லையா? அது ஆக்ட்லயே இருக்கு. ஆனா கொண்டு வந்திருக்கோமான்னா இல்ல. என்னென்ன விஷயங்களும் எல்லா ஆக்ட்ல கொடுத்திருக்காங்க யோசிச்சு என்னென்ன வழிமுறைகள்ல இந்த பிரச்சனைகளை இம்ப்ளிமெண்டேஷன் தான் ப்ராப்ளமா இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன்ல இந்த சில லேக்குனாஸ் அதுல இருக்கு. அதாவது 2008 இன்னைக்கு தேதிக்கு 16 வருஷம் ஆகி போச்சு சட்டம் கொண்டு வந்து. 16 வருஷத்துல 2011 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. இந்த அதிமுக ஆட்சியில சம்பவங்கள் நடக்கலையானா அது பல சம்பவங்கள் நடந்திருக்குங்க. அது அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்றைக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரோட குரல் எனக்கு கேட்டுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இதுல வந்து ஒரு 3 இன்சிடென்ட் அவர் கோட் பண்றாரு. 3 இன்சிடென்ட் இப்ப சமீபத்துல நடந்த பேஷண்ட் டாக்டர் மோதல். மொத்தத்திலே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பதற்கு இதை விட பெரிய அத்தாட்சி இருக்க முடியாதுன்னு திடீர்னு ஒரு குரல் வருது. இந்த குரல் இதுக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்கள்ல வந்துதானா? வரல. அப்ப ஏன் வந்து இந்த குரல் இப்ப கிளம்பி வருதுன்னா இதை ஒரு நேஷனல் இஷ்யூவா மாத்த பாக்குறாங்க. என்னன்னா அப்படி கொல்கத்தால நடந்த சம்பவம் மாதிரியே இதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஃபயர் பண்ணி கொண்டு போனா அரசியலுக்கு நல்லது, இப்படி ஒரு சாதாரண நினைக்கிறாங்க. அது அரசியலுங்க, அதுக்குள்ள நான் போகல. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் 2008 ஆக்ட், அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன 3 சம்பவம் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல 2023 நடந்தது. அதுல வந்து ஒரு ஹவுஸ் சர்ஜன், ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆஃப் பேஷண்ட், இந்த விக்னேஷ் மாதிரி அவர் அசால்ட் ஆனது. அப்புறம் வந்து இன்னொரு சம்பவத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. கவர்மெண்ட் வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல மார்ச் 2024 அதுல வந்து ஒரு சம்பவம். செகண்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொன்னா இல்லைங்களா, போஸ்ட் கிராஜுவேட் சைட்ல இருந்து படிக்கிறவங்க வந்து அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல்ல சர்வ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, நான் சர்வீஸ். அந்த நான் சர்வீஸ் மாதிரியான ஒருத்தர், அவர் பேரு டாக்டர் எஸ் விஷால். அவரு என்ன ஆறாரு அப்படின்னா, அவரு திவாகர் அப்படிங்கிற ஒருவர் வந்து ஃபீமேல் பேஷண்டோட, அந்த ஜெனரல் வார்டுல ஃபீமேல் பேஷண்ட் பெட்ல படுத்திருக்காரு. ஃபீமேல் பேஷண்ட் உங்களுக்கு சொந்தமா நம்ம தெரியல. ஃபீமேல் பேஷண்ட் பேரு சுபா. இவர் டாக்டர் விஷால் அதை பார்த்துட்டு அவர் வந்து திவாகரை போ சொல்றாரு. இந்த விஷால் ஒருவேளை வந்து வட இந்திய மாணவராகவும் இருக்கலாம், எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு, எனக்கு தெளிவு இல்லை. அப்ப ஆனா அதுக்குள்ள சண்டை வந்துருது. இதுல இந்த சுபா வந்து அவங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து வராங்க, அவங்களும் அந்த சண்டையில கலந்துக்கிட்டு டாக்டரை தான் அட்டாக் பண்றாங்க. டாக்டரை அட்டாக் பண்ண உடனே அரெஸ்ட் பண்ணி இந்த சேம் ஆக்ட்ல வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு.
நான் இப்ப ஆரம்பத்துல இருந்து குறிப்பிட்டு வர்ற 2008 ஆக்ட்ல நடவடிக்கை எடுத்து 2 பேரும் வந்து இப்ப சிறையில இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ 3 சம்பவம் நடந்திருக்குங்க. திருச்சியில இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் 1, வேலூர் 1, 2, திருநெல்வேலி 1, 3. இது வந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைவு காரணம்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இந்த 3 சம்பவங்கள் நடந்தது என்பது சரிதான், உண்மைதான். ஆனா இதே மாதிரியான சம்பவங்கள் 2008 ஆக்டுக்கு பிறகு, அதாவது நம்ம பழைய வரலாறு சொல்றதுனால சம்பவங்களை நியாயப்படுத்தல. ஆனா சட்டத்துக்கு பிறகும் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது இன்னும் சில விஷயங்களை நம்ம கூர்மைப்படுத்தலாம். இதுதான் இந்த நம்மளோட என்னோட பாயிண்டோட நோக்கம் வந்து அதுதான். அப்ப 2008 ஆக்ட் பாஸ் பண்ணி 2009, 2010, 2011 ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அதுல வந்து ஒரு டாக்டர், அவர் பேஷண்டோட ரிலேட்டிவ், அவர் வந்து அசால்ட் பண்றாரு. ஒரு நர்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி தான், ஒரு பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர் அசால்ட் ஆறாங்க. 2012 ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ், ஒரு மாபு, ஒரு பெரிய கூட்டம் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல வந்து தாக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவர் பீட்டன் அப், அடிக்கிறாங்க பேஷண்டோட ஆளுங்க. 13 ஒரு டாக்டர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலூர், இதே வேலூர்ல வந்து ஒரு பேஷண்டோட ரிலேட்டிவ் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுறாங்க. ஒரு நர்ஸ் ஹராஸ் ஆறாங்க. 2014, 2015, 16 இப்படி வந்து ஏராளமான சம்பவங்கள் நடக்கும். எப்போ 2011 இருந்து 2021 வரைக்கும். அப்ப இந்த ஆக்ட் படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதானா? இல்ல. அப்போ 8க்கு பிறகு 2021 திமுக ஆட்சி, 3 வருஷத்துல 3 சம்பவம், 3 சம்பவத்துல இந்த ஆக்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் 10 வருஷத்துல பல சம்பவங்கள் இந்த ஆக்டை யூஸ் பண்ணாங்களான்னா இல்ல. அப்போ ஆக்ட் வந்து வெறுமனே லெட்டர்ல இருந்து பிரயோஜனம் கிடையாது. இன்டென்ஷன் ஆஃப் த ஆக்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒரு சட்டம்ங்கிறது வரி இல்ல, சட்டத்தை இயற்றியவர்களின் நோக்கம், அதான் சட்டம். இப்ப இன்டென்ஷன் ஆஃப் லா மேக்கர் என்ன? டாக்டர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, கிரீவியன்ஸ் அட்ரஸ் பண்றது, இது மாதிரி சம்பவங்கள் ஃபியூச்சர்ல நடக்க விடாமல் தடுப்பது, அதான் ரொம்ப முக்கியம். சார், நீங்க சொன்னீங்க 2008ல இந்த ஆக்ட் வர்றதுக்கான தேவை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்க. அப்ப என்ன ஒரு தேவை ஏற்பட்டுச்சு? இந்த ஆக்ட கொண்டு வரணும், இதுல இவ்வளவு தூரம் வழிமுறைகளை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், தேவை எப்படி ஏற்பட்டுச்சு? எப்படி ஏற்பட்டதுன்னா, அசால்ட் ஆன் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் பை பேஷண்ட் ரிலேட்டிவ், அதான் மேஜர் பாயிண்டா ஆக்டோட முன்னுரையில அதான் சொல்றாங்க. நிறைய இப்படி கூடிக்கிட்டே வருது. வேண்டலிசம் அண்ட் டேமேஜ் டு ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர்ட்டி. ஹாஸ்பிட்டலோட ஒரு சாதாரண கண்ணாடி கதவு உடைஞ்சா கூட அது பொதுமக்களோட வரி பணம் தான். அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒண்ணு நம்மளோட பணம் தான். 3வது வந்து வெர்பல் அபியூஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட், அதாவது திட்டுறது. அப்போ ஒரு டாக்டரோட அன்றைய பணி நாள் இல்ல அதுக்கு அடுத்த சில நாட்களே அதுல வந்து அவரு மன சஞ்சல் அடைஞ்சிருவார். டாக்டருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குங்க, அவங்களுக்கும் வந்து ஒர்க் லோட் ஜாஸ்தி. நம்ம ஏற்கனவே பேஷண்டோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பேஷண்ட்டுக்கு ஈக்குவலா டாக்டர்கள் இருக்காங்களான்னா கம்மி. அதாவது டாக்டர் பணியிடங்கள், காலி இடங்கள் இன்னமும் இருக்கு. மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சோம், ஹவுஸ் சர்ஜன்ஸை வச்சோம், பிஜி ஸ்டூடெண்ட்ஸை விட்டோம், சர்வீஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் அது நடக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனே, ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட் இது ஹெல்த் கேர் டெலிவரியே அப்படிதான் நடக்குது. அப்போ இது வரும்போது தான் அந்த 2008 ஆக்டுக்கான தேவை உணரப்படுது. அது 2007 இருந்து அதுல டிஸ்கஷன் நடக்கு. 2006 ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2007 ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது டாக்டர் அசோசியேஷன் இன்னைக்கு ஸ்ட்ரைக் நடத்துறாங்க. எனக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனா அந்த அசோசியேஷன்லாம் சேர்ந்துதான் இந்த ஆக்டுக்கு வந்து வரி வடிவம் கொடுக்குது. சரி, அப்ப வந்து பாதுகாப்பே இல்ல, சட்ட பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றது தப்பு இல்லையா? ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தானே இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்கீங்க. ஆக்ட்ல குறைகள் இருக்கு, நீங்க ஆக்ட் படி சில விஷயம் நடக்கல, அது சரியான வாதமா இருக்கும். அப்போ செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ல அவுட் போஸ்ட், போலீஸ் அவுட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல கிரியேட் பண்ணணும், அது இருக்கு, ஆக்ட்ல இருக்கு. ஆனா போலீஸ் அவுட் போஸ்ட் நம்ம கிரியேட் பண்றதுக்கு அவங்க ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு இன்னைக்கு நமக்கு வந்துங்க எல்லா ஃபோர்ஸுமே ஷார்டேஜ் தான். ஏன்னா ஃபண்டு மாநில அரசுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கறதே இல்லை. அப்போ இருப்பதை வைத்து சிறப்புடன் செய்வது அப்படி போகுது. இருப்பதை வைத்து சிறப்புடன் செய்ய இலக்கணம் தெரிஞ்சவன் தொழிலாளிங்கிற கதையில இது இருக்கு. அப்போ போலீஸ் போர்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வெளியில இருக்கும், பொதுமக்கள் பிரச்சனை இருக்கும், திடீர்னு ஒரு சாலை மறியல் நடக்கும்,
திடீர்னு வந்து ஒரு காலி குடங்களுடன் பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டாக்ட்ஃபுல்லா கையாள வேண்டிய விஷயம் இல்லையா? திடீர்னு வந்து அவங்க பொதுமக்களோட குறைபாடுகளை நம்ம வந்து அவங்க மாதிரி அவங்கள பலப்பிரயோகம் செய்தெல்லாம் கலைக்க முடியாது. அப்ப நெகோசியேட் பண்ண வேண்டியது வருது. அப்போ ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் லெவல்ல இல்ல இன்ஸ்பெக்டர் லெவல்ல ஒரு போலீஸ் போர்ஸ் அங்க உட்கார்ந்து அதிகாரிகளுடன் சமாதான பேச்சுவார்த்தைங்கிறது 3 மணி நேரம் ஆகுங்க. எங்க ஊர் பக்கம் ரோட மறிச்சுட்டு உட்கார்ந்தாங்கன்னா 4 மணி நேரம் எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு இருக்கிற ஒரு ஸ்டேஷன் ஒரு பிஎஸ்சின்னு எடுத்துங்களேன், பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்ல அதோட கொஞ்சம் பெட்டர் நிலைமையில் இருக்க ஹாஸ்பிட்டல், அதுல எல்லாம் நம்ம போலீஸ் அவுட் போஸ்ட் போட முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் அங்க இருக்கு. அப்போ இதை வச்சுதான் நம்ம வந்து இதை நடத்துறோம். ஒட்டுமொத்தமா வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்ல உடனடியா குயிக் ரெஸ்பான்ஸா அமைச்சர் போயிருக்காரு, சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியா துணை முதலமைச்சர் போயிருக்கிறாரு, முதலமைச்சர் அறிக்கை விட்டிருக்கிறாரு, சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். படுகாயமடைந்த டாக்டருக்கு அதே மருத்துவமனையில சிகிச்சை அளிச்சு இன்னைக்கு வந்து அவரோட வீடியோவும் வந்துருச்சு. இந்த நிலைமையில நம்ம வந்து எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லி டாக்டர்கள் வேலை நிறுத்தம் செய்வதால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள். என்னதான் எமர்ஜென்சி சர்வீசஸ் நம்ம வந்து அது தடைபடாது அப்படின்னு டாக்டர்கள் சொன்னாலும் அவுட் பேஷண்டாக வர்ற சென்னையில மட்டும் வர்ற குறைந்தபட்சம் 1,00,000 பேர் ஸ்டான்லிலேயே வந்து ஸ்டான்லியில 10,000 20,000க்கு மேல வருங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில 30,000 40,000, அப்புறம் பிற மருத்துவமனைகள். சென்னையில மட்டும் வந்து இது 1,00,000 தொடுங்க. டெய்லி வந்து அரசு மருத்துவமனைகளை நாடி வருகிற சாமானியர்கள். அப்ப நீங்க தமிழ்நாடு கூட எவ்வளவு பேர்னு யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு நாள் நீங்க வந்து ஓபிய அட்டன் பண்ணல அப்படின்னா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க? அதுக்கான உரிமை வந்து இருக்கா? மருத்துவத்துறை வந்து மற்ற துறை மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு டோக்கன், அதாவது ஒரு கருப்பு கொடி அணியலாம், இல்ல டோக்கனா வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கலாம் வெளியில. அந்த ரேஞ்சுக்குள்ளதாங்க இது இருக்கணும். எனக்கு வந்து டாக்டர்கள் மேல அனுதாபம் இருக்கு. உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற நிலைமையில மத்தவங்களுக்கும் ஒரு பயம் வருது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொல்றீங்க சார், காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது நிரப்பப்படாமலே இருக்கு. ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மறுக்கப்படுறது இல்லதான். ஆனா 2008லயே இந்த ஆக்ட் வந்திருக்கு. அதற்கு பிறகும் வந்து வந்த ஆட்சிகள்லாம் கூட இதுல இன்னும் கவனம் செலுத்திருக்கலாமோ? மருத்துவ கட்டமைப்பு வலுவா இருக்கு தமிழ்நாட்டுலன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு ஒதுக்கப்படுற நிதி போதுமானதா இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்குல நோயாளிகள் அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப பிரஷர் டாக்டர்ஸுக்கும் வருது இல்ல? அப்ப அதுல என்ன அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கு? டாக்டர்ஸுக்கு பிரஷர் ஜாஸ்திங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்னன்னா நம்ம எல்லா இடத்துலயும் மருத்துவக் கல்லூரி திறக்கிறோம். மருத்துவக் கல்லூரி திறக்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும். அதுக்கு ஒரு மினிமம் பெட் ரிக்வயர்மெண்ட் இருக்கும். அப்பதான் வந்து நமக்கு தேசிய அளவில் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மருத்துவக் கல்லூரியில வந்து நம்ம ஸ்டூடெண்ட் அட்மிஷன் பண்றதுக்கும் அப்பதான் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அப்போ மருத்துவக் கல்லூரிகள் திறக்கிறதுக்கு நம்ம காட்டின வேகத்துக்கு ஈக்குவலா மருத்துவக் கல்லூரிகள் சார்ந்த மருத்துவமனைகளுக்கான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோமானா இல்ல. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். இப்ப இது வந்து சென்னையில நடந்த சம்பவங்கிறத மறந்துட வேண்டாம். தமிழ்நாட்டின் தலைநகர் கிண்டி மருத்துவமனை நம்ம இப்பதான் திறந்தோம். இன்னும் சொல்லப்போனா அது எய்ம்ஸ்க்கு ஈக்குவலா நம்மளோட பிரைட்ல ஒண்ணுங்க. கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை வந்து தமிழகத்தின் பெருமைகளில் ஒன்று. இப்ப அங்க வந்து இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அது கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா எப்படி நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்கும்போது, ஒருவர் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மா டெர்மினலி கேன்சர், 4th ஸ்டேஜ் கேன்சர், குணப்படுத்தவே முடியாது. 6 மாசமா வந்து அவர் மருத்துவ சிகிச்சை எல்லாம் கொடுக்குறாரு. கீமோ கடைசியா கொடுக்குறாங்க. கீமோ வந்து ரசாயனம், பக்கவிளைவு இல்லாம இருக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பேஷண்டோட கூட வர்றவங்களோட சம்மதம் பெற்று இதை தவிர வேற வழியே இல்லைங்கிற நிலைமையில அதை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் செக்ஷன் இருந்திருந்தா இதை விட பெட்டரா இருந்திருக்குங்க. அப்புறம் ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஎஸ்ல இருக்கும்போது ஒரு சில சிஸ்டம்ஸ் நான் பார்த்தேன். அது என்னன்னா, ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போதே வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறத கைடு பண்றதுக்கு ஒரு தனி டீம் இருக்கு. இங்கேயும் கூட ஏதோ 2-3 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. அது வாலண்டியர்ஸா ஒர்க் பண்றாங்க. உதாரணமாக நம்ம கோஆர்டினேஷன்ல எந்த இடத்துல மிஸ் பண்ணிருப்போம்னா, நிறைய சமூக சேவை இயக்கங்கள் இருக்கு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு அவங்களோட ஒரு சின்ன அலுவலகம் கூட சொல்ல வேண்டாங்க, ஒரு சேர் டேபிள் போட்டு ஒரு 4-5 பேர், அவங்களுக்கு ஒரு முறையான பயிற்சி.
இவங்க வந்து அந்த பேஷண்ட்டை கைடு பண்ணலாம். ஏன்னா எல்லா பேஷண்ட்டும் ரொம்ப சமுதாயத்தோட விளிம்பு நிலையில இருக்கவங்க. அவங்களுக்கு மென்டலா வந்து அவங்களால அவங்களுக்கு சில பலம் இருக்காதுங்க. நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப இவங்க வந்து அது குறிப்பா இதுல பெண்கள் இருந்து அதை கைடு பண்ணாங்கன்னா இன்னும் கூட ஒரு உதவியா இருக்கும். அதுக்கு தயாராகவும் இருக்கு. நிறைய சங்கங்கள் வந்து தயாராகவும் இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட பாலிசியை மாத்துனா இது பெட்டரா இருக்கும். அதாவது டாக்டருக்கும் அதுல ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். நம்ம உயிருக்கே ஆபத்துனா அப்புறம் என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரக்கூடாது ஒரு மருத்துவருக்கு. சோ இது பலதரப்பட்ட யோசனைகளோட சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை. இத வந்து ஒரு அரசும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செயல்பட முடியாது. மருத்துவர்கள் தரப்புலயும் சில நியாயங்கள் இருக்கும், பேஷண்ட் தரப்புலயும் சில நியாயங்கள் இருக்கும். அனைவருமாக ஒன்று கூடி ஆலோசித்து எடுக்க வேண்டிய முடிவு. இப்படி வந்து நேரடியான வேலை நிறுத்த போராட்டம் என்பது சரியா? ஒரு மூத்த பத்திரிகையாளனாக அந்த மனசாட்சிக்கு விடுக்கப்படுகிற கேள்வி இதுதான். சார், நிறைவா இந்த ஆக்ட் படி எல்லா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர்றதுல ஏதாவது என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் சார்? இப்ப அரசு அடுத்த கட்டமா இந்த ஆக்ட நீங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு இது கண்டிப்பா அதிகாரிகள் மட்டத்திலையும் சரி மேல் மட்டத்திலையும் சரி போகணும். அப்படி போகும்போது இந்த ஆக்ட் இருக்கு, இதுல இருக்க இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கும் போது இதுல என்ன சிக்கலா உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இல்ல இது நடைமுறைப்படுத்துறது எளிதுதான், கொஞ்சம் நம்ம ஃபண்ட் போட்டா போதும், இது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த முடியும்? ஃபண்ட் தாங்க உண்மையான ப்ராப்ளம், ஃபண்ட் தான். அப்ப வந்து ஆக்ட் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்கும். இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல முக்கியமான பிரச்சனை என்னவா இருக்கும்னா ஃபண்டிங் தான் இருக்கும். அந்த பெரிய அளவுக்கான ஃபண்ட் நமக்கு தேவைப்படும். இப்ப நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ உதாரணமா ஐ ஹாஸ்பிட்டலோ மத்த எல்லாமே நேஷனல் லெவல்லயும் இன்டர்நேஷனல் லெவல்லயும் ஃபண்ட் வருது அதுக்கு. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல வர்ற ஃபண்ட் எல்லாமே மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு வர்றதுதான். மருத்துவ கட்டமைப்பில் இருக்கிற பாதுகாப்பு குளறுபடிகளை சரி பண்றதுக்கு எந்த இன்டர்நேஷனல் இதுவும் கடன் கொடுக்கறது இல்லை. ஆனா தேசிய அளவுல மத்திய அரசு கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம், 40,000 பேர் வர்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் இருக்கும். கேட் பாஸ் சிஸ்டம் மட்டும் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஆதார் கார்டு நம்ம கையில இருக்கிறதுனால என்ட்ரியை செக் பண்றது டெக்னிக்கலா ஈஸி. யாரா இருந்தாலும் அவங்க ஐடென்டிட்டியை செக் பண்றது டெக்னிக்கலா ஈஸி. அதை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். மற்றபடி வேற சில ஹாஸ்பிட்டல் அது கூட கிடையாது. குறைந்தபட்சம் வந்து ஆக்சஸ கண்ட்ரோல் பண்ணா இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. இவருக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமா சார் அந்த பையனுக்கு? ஆமாங்க, இந்த ஆக்ட் வந்து கடுமையான ஆக்ட். இந்த தம்பி இருக்காரு அந்த விக்னேஷ், அவர் என்ன காரணத்துக்காக செஞ்சிருந்தாலும் அந்த சட்டம் வந்து கடுமையான சட்டம். ஸோ 3 years to 5 years அந்த ரேஞ்சில் தான் போகும். ஏற்கனவே நான் முதல்ல ஒன்று குறிப்பிட்டேன் இல்லைங்களா, வேலூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபீமேல் பேஷண்ட் பெட்ல ஒருத்தர் படுத்தாரு. அந்த 2 பேருமே வந்து சிறையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு தண்டனை நோக்கி தான் இது போகும். அதாவது இன்னும் நேற்றுக்கு வந்த ஒரு செய்தி என்னன்னா, அவர் வந்து எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க, 20,000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேட்டதாக இன்னைக்கு காலையில ஒரே ஒரு ஆங்கில பத்திரிகையில மட்டும் அதை நான் பார்த்தேன், சோசியல் மீடியாலையும் பார்த்தேன். உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. அதாவது அவர் அதுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போயிட்டாரு. அப்புறம் லீவிங் அகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் தான் அதுக்கு பேருங்க, லாமாம்பாங்க. லீவிங் அகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ். டாக்டர்கள் வேண்டாம்னு சொன்னாலும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கும், வசதி இல்லாம இருக்கும், வச்சு பாக்குறதுக்கு இது இல்லாம இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. அப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்க வந்து நீங்க கொடுத்த மருத்துவம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லியிருக்க வழி இல்லை. என்னன்னா டெர்மினலி கேன்சர் பேஷண்ட் மருத்துவம் சரியில்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வலி வேதனை இல்லாம பாத்துக்கிறதா அதோட நோக்கமா இருக்கும், வேற நோக்கம் கிடையாது. அதனால நீங்க எனக்கு காம்பன்சேஷன் தரணும், அது 20,000 ரூபாய் தரணும் அப்படின்னு ஒரு அரசு மருத்துவத்தை கேட்டிருந்தா அது பெரிய தவறு. என்ன காரணம்னா அப்படியான ஒரு காம்பன்சேஷன் ஒரு அரசு மருத்துவர் அவர் எப்படி அவரோட பாக்கெட்ல இருந்தா கொடுப்பாரு. அதுலதான் வந்து சண்டை வந்துச்சுங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒரே ஒரு பத்திரிகையில் தான் காலையில் நான் பார்த்தேன். உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். இப்படி இதை வந்து டீட்டெயிலா இன்னும் வரவிருக்கிற காலகட்டங்கள்ல குறிப்பா கோர்ட்டுக்கு இந்த மேட்டர் வரும்போதுதான் நமக்கு இதோட டீட்டெயில்ஸ் புரியும். தண்டனை என்பது நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா டாக்டர் பிசிக்கலி ஹர்ட், அவர் இதுல இருக்காரு, ஐசியூல இருந்து. அப்புறம் இன்னைக்கு அவரு ஐசியூ தான் இருக்காரு, இன்னும் ஒரு சாதாரண வார்டுக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு நாள் 2 நாளைக்குள்ள. அப்படி இருக்கும்போது தண்டனை என்பது நிச்சயம்தான். கோர்ட் வந்து அந்த இடத்துல கருணை காட்டாது. சரி சார், ஆனா நீங்க நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கிறீங்க. கண்டிப்பா அரசும் இது ஆய்வுக்கு உட்படுத்தும் அப்படிங்கறத நம்ம நம்பலாம். நன்றி சார். Festive sweet delights. Adyar Ananda Bhavan Sweets and Snacks. Milky Mist Paneer. High protein paneer. minambalam.com
தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.